அதெல்லாம் சொல்லுங்க. வெல்கம் டு டிராவல்வர்ஸ். மீண்டும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ வாயத்தோடனே சொல்கிறோம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நாங்கள் கொச்சின் போக போகிறோம். கொச்சின் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் திருச்சூர் ஃபஸ்ட்டு கொச்சின் தான் போகிறோம். திருச்சூர் சரி, திருச்சூர் போக போகிறோம். எதுக்கு போனோம்னா நாங்கள் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் கேரளா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். வி ஆர் கோயிங் ஆஃப்லைன். ஆமாம், ஒரு நாள் ஃபோன் நோண்டாமல் இருப்போம்ல. कृपया ध्यान दें, गाड़ी संख्या 2250 कन्याकुमारी डिब्रूगढ़ विदेश सुपरफास्ट एक्सप्रेस वया सेलम काटपाड़ी. இருக்கிற எல்லா கண்ட்ரியும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத எடுக்கணும். சும்மா வந்துட்டு இருக்கிறது, மாண்டேஜ், வண்டி ஓட்டுறது. நிறுத்த சொன்னது யார்? இவன் தான் நிறுத்த சொன்னான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ஃபோன் இது கஷ்டப்படாமல் எடுத்துக்கிறோம். அதான்டா தெரியுது. அங்க இருந்து இங்க இருக்கா ஆகாஷ் கால் பண்ணுவேன். அதாவது இப்போ பால்ல இருக்கு, டிஆர்எஃப்ல ஆறிடும் ப்ரோ. இவ்வளோ க்ளோஸ் ஆனா ப்ரோ கொஞ்சம் நல்லா பேசுற. நோட் பண்ணிக்கோ, நம்ம 3 பேருக்கு யார் ஆள் செட் ஆனாலும் இதெல்லாம் மொட்டை அடிக்குதா? கண்டிப்பா அடிப்பேன். 3 பேருக்கு அதுக்கு 3 பேருன்னு சொல்லிடுச்சு. ஆனந்துக்கு மட்டும் இந்த ட்ரெயின்லேயே ஏதாச்சும் ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சுன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். நம்புடா. மொட்டை அடிக்க எடுத்து ஆள் கிடைச்சிருச்சு என்ன பண்றான்னு கேளு. மொட்டை அடிக்கிறேன். அதான் சொன்ன 100 வாட்டி சொல்லணும். மொட்டை அடிக்கிறதெல்லாம் டக்குனு முடியெல்லாம் டக்குனு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண ஒரு பாட்டு வருவோம், கெட்டாலும் அது பாட்டு பாடி போயிட்டு அப்படியே தலையிட்டே போயிட்டு இருந்தோம். ஆமா, அந்த வரச்சல வேற ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப மிருகத்தை எழுப்பி பார்த்தாலே தெரியுது. போலாம்டா முன்பே போ. சரி, நான் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்க. இப்பதான்டா எந்திரிச்சிருக்க. சாப்பிட்டே ஆகணுமா? எந்திரிக்க தூங்கவே இல்லை. இப்போ உட்காந்துக்கிற பொண்ணுங்க மன்னிப்பு கேட்டா கிடைக்காது.
அவங்க உட்காந்துட்டு பொண்ணுங்கன்னா நம்மள யாரா இவனுங்க எந்த வண்டி இருக்கானே நினைச்சிருக்கோம். ஒரு பொண்ணு தெரியுமா? பக்கம் ஒரு வயசான தாத்தா படுத்துருக்குறான். ஆனா இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணேன். வேலை தானே மேல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா முடியலடா, எங்க போனாலும் இந்த கப்பல் 2 பேத்துக்கு இப்படி கிராஸ் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. வெறுப்பாயிடுச்சாங்கலாம் பார்த்து என்னடா நம்ம 2 பேரும் நம்ம காலை கிராஸ் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அது எடுத்தாங்க. ஐயோ அது പോകേണ്ട ദൂരൊരാളും ഒട്ടിനില്ലാതെ കാണേണ്ട കാടുകൾ കരകൾ നിലയ്ക്കാതെ പോകേണ്ട ദൂരൊരാളും കാത്തു നിൽക്കാതെ കേൾക്കേണ്ട കിസ്സകൾ കഥകൾ നിലയ്ക്കാതെ ചിറാപ്പുഞ്ചി മഴയത്ത് നിലാവഞ്ചി തുഴഞ്ഞത്ത് ചിറാപ്പുഞ്ചി മഴയത്ത്. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வடக்குநாதன் டெம்பிள் வந்தோம். ஆக்சுவலி இது ஒரு பிளானே இல்லை, பீச்சுக்கு போகிற மாதிரி தான் பிளானு. நடுவில் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருந்தனால சரி கோயிலுக்கு போய் நம்ம பிளிஸ்ஃபுல்லாக போகும்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியோட பாசிட்டிவ் எனர்ஜிக்காக வந்திருக்கோம். ஏன்டா இங்கே வந்தோம் சொல்லு, நீ ஃபஸ்ட்டு நீ தான். ஏன்டா இங்கே வந்தோன்னா நீ நேற்று சொன்ன இது மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. பார்த்து போடா பின்னாடி. நீ சொன்னப்போ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த அளவுக்கு இருக்குமா என்ன அப்படின்ட்டு. ரிசர்ச் பண்ணும்போதே தெரிஞ்சது இங்கே வந்து சிவன் வந்து 12 அடி சிலை இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாமே நெய்யால் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த நெய் வந்து இந்த சூரிய மீன்ஸ் அந்த வெப்பத்துக்கு கூட உருகாது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி எப்படி தான் இருக்குன்னு பார்க்க வந்தோம். கோவில்லாம் ஃபுல் பீஸ்ஃபுல் ப்ரோ, சத்தியமாக வேறு லெவலில் இருந்துச்சு. பாசிட்டிவான வைப்ஸு. அடுத்துடா நீ என்னடா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? ஆள் மாதிரி இருக்கு. யாரு இல்லடா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன் போல எல்லாரும் மல்லிங்களாட்டு வந்திருக்கோம். கேரளாலே ஓணம் மூட் இருக்கு. எல்லாருமே வேஷ்டி சேரியோட வந்திருக்காங்க. எங்களை பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கோயிலுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் பக்காவா வந்திருக்கோம். ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல, அவனை பார்த்தா முழு முழுன்னு இருக்கான் பாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓணம்னாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா. சரி அப்படி உட்காந்து பேசுவோமா? முடியல, கால் வலிக்குது. ஆக்சுவலி கார்த்திக் தெரியுமான்னு தெரியல. சரி உங்கள் வீட்டில் ஒரே நிமிஷம் தான் இது இருக்குமா ஓணம்ஸ்லாம் நீங்க பண்றது நாங்கள் பண்ணுறதுதான். ஓணம் இதில் தமிழ் ஓணம் ஸ்வீட் தருவீங்க வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். நான் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஓணம் அப்போ இல்லைன்னா கோயிலுக்கு எல்லாரும் சாரி கட்டிட்டு வருவோம், அதை பார்க்க வருவோம், அவ்வளோதான். இதே ரஞ்சித் குமார் இங்கே வாடா. இரு ஒரு நிமிஷம் நான் வரேன். எனக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? எனக்கு வேற வேலை இருக்கு, நீ பேசு. இங்கே வாடா. ஏன் சொல்லு என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓணம்னு வந்தோடனே எனக்கு வந்துட்டு நான் கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறது வந்துச்சு. எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது காலையிலே எழுந்திரிச்சு தலை குளிச்சு காலையில் சரி தலைக்குழி வந்து போயிட்டு வரேன். சரியா அவன் டோலி ஏதோ பார்க்க வரான். டோலி ஏதோ பார்க்க போறான். இங்க வா, நீ டைம்ல வா 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 இங்க வா. அதுக்கப்புறம் வாடா. அதுக்கப்புறம் ஆள் இருக்க வாஸ் போயிட்டு வரேன். ரைட்டு கால் வருமா? போயிட்டு வரேன். ஒரு காலும் வரல. டேய் எடுத்து வைடா, ஃபோன் உள்ள வைடா. கால் வருது. சரி சரி. தலை குளிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பூ போட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அடப்பிரதவ பாயசம் சாப்பிட்டு ஓணம் சாப்பாடு சாப்பிட்டு அது பவர்ஃபுல்லாக ஜாலியாக போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே செலிப்ரேட் பண்ண முடியல. அப்படியா? அப்புறம் எப்படி கோயிலுக்கு வந்து இவ்வளோ டோலி பார்த்துருக்கீங்க? டோலி செலிப்ரேட் டோலி கோயிலுக்கு சாமி கும்பிட வரியா இல்லை பொண்ணுங்களை பார்க்க வரியா? தலையை செலிப்ரேட் பண்ணலாம். இவன் கேரளாவுக்கு வந்து மெயின் காரணமே பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கான். கோவிலுன்ட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்னை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பல மன உளைச்சல் காரணமாக நான் அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தான் பண்ணுவேன். அதனால் நூலகம் மாதிரி. சரி ஓகே, எல்லாம் கண்டென்ட் மீறி போகிறனால பாய். நான் உங்கள் பீச்சில் மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். பாய்.